எல்லாருக்கும் வணக்கம். வாங்க மார்ச் 8, 9 தேதிகளுக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை வேகமா பாத்திரலாம். வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை மனசுல வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம தெளிவா அனலைஸ் பண்ண போறோம். டெய்லி நியூஸை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த செஷன் உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் ஈஸியாக்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா டாபிக் உள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நாட்டின் வெற்றிகள், அப்புறம் சுற்றுச்சூழல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அதை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டோட முக்கியமான அப்டேட்ஸ், அப்புறம் பொருளாதாரம், கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரேபிட் ஃபயர் ரிவிஷன். இந்த ஆர்டர்ல படிக்கும்போது எக்ஸாம்ல ஈஸியா ஞாபகத்துக்கு வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம நாட்டோட சமீபத்திய வெற்றிகளையும் உலக அளவுல ராணுவ தொழில்நுட்பத்துல என்னென்ன புதுசா வந்திருக்கணும் பார்க்கலாம். அடே அப்பா, என்ன ஒரு சூப்பரான வெற்றி! இந்தியா மறுபடியும் T20 உலக சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கியிருக்கு. ஃபைனல்ல நியூசிலாண்ட 96 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சிருக்கோம். சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன், அப்புறம் அபிஷேக் சர்மா இவங்களோட பேட்டிங்கும் நம்ம பும்ராவோட பவுலிங்கும் தான் மேட்சே மாத்துச்சு. இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான இன்டர்நேஷனல் டிஃபென்ஸ் நியூஸ். அமெரிக்க ராணுவம் இப்போ புதுசா பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல், அதாவது PRSM யூஸ் பண்றாங்க. இதை உருவாக்குன கம்பெனி லாக்ஹீட் மார்டின். இந்த மாதிரி சர்வதேச ராணுவ தொழில்நுட்பம் பத்தின கேள்விகள் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி வரும். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். நம்ம சிலபஸ்ல ரொம்ப முக்கியமான டாபிக் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 4419. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இதுக்கு பின்னாடி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஸோ அந்த 4419ங்கிறது சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், அதாவது CSE வெளியிட்ட ஸ்டேட் ஆஃப் இந்தியாஸ் என்விரான்மெண்ட் 2026 ரிப்போர்ட்டின் படி போன வருஷம் மட்டும் மோசமான காலநிலை மாற்றத்தால ஏற்பட்ட உயிரிழப்புகளோட எண்ணிக்கை. இதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, அப்புறம் மத்திய பிரதேஷ். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு CSEங்கிறத கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். வனவிலங்கு பாதுகாப்புல இது ஒரு சூப்பரான விஷயம். ஆப்பிரிக்கால இருக்கிற போட்ஸ்வானாவில இருந்து சிறுத்தைகளை கொண்டு வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற குனோ தேசிய பூங்காவில் விட்டுருக்காங்க. இதனால இந்தியால சிறுத்தைகளோட மொத்த எண்ணிக்கை இப்ப 48 ஆயிருக்கு. இதுல எங்கிருந்து வந்தது, எங்க கொண்டு விட்டாங்க, அதனால மொத்த எண்ணிக்கை என்ன, இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்டேட், LTTD டெக்னாலஜி. இதோட ஃபுல் ஃபார்ம் லோ டெம்பரேச்சர் தெர்மல் டிசாலினேஷன். இதோட நோக்கம் லட்சத்தீவுகள்ல கடல் தண்ணியை குடித்தண்ணியா மாத்துறது. இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்துற அமைப்பு நம்ம தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம், அதாவது NIOT. இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சயின்ஸ் உலகத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டுபிடிப்பு நடந்திருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ்ல 2 புது வகையான பழ இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி புதுசா கண்டுபிடிக்கப்படுற உயிரினங்களோட பேரெல்லாம் எக்ஸாம்ஸ்ல அப்பப்ப கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேட்டுக்கு வருவோம். TNPSC தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. தமிழ்நாட்டோட முக்கிய கொள்கைகள், அறிவிப்புகள் பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசோட முக்கியமான திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறாங்க இல்லையா, அது இனிமே 2000 ரூபாயா உயர்த்தப்பட இருக்கு. இந்த நம்பர்ஸ் எக்ஸாம்ல முக்கியமா கேட்கப்படலாம். தமிழ்நாட்டுக்கே இது ஒரு பெருமையான நியூஸ். பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த திருமங்கை ஆழ்வார் சிலை இப்போ மீட்கப்பட்டிருக்கு. 1967ல தஞ்சாவூர் சுந்தரராஜர் பெருமாள் கோவிலிருந்து திருடு போன இந்த சிலையை இப்போ இங்கிலாந்துல இருக்கிற ஆஷ்மோலியன் மியூசியம் திருப்பி கொடுத்திருக்காங்க. இந்த டைம்லைன் ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அடுத்ததா இந்தியன் பாலிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுங்கிறது நம்ம அரசோட நிலைப்பாடு. பாலிசி சம்பந்தமான கேள்விகள்ல இது கேட்கப்படலாம். அடுத்து நம்ம நாட்டோட எக்கனாமி எப்படி இருக்குன்னு காட்டுற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் பத்தி பார்க்க போறோம். எக்கனாமில ஒரு சின்ன சரிவு தெரியுது. தொழில்துறை உற்பத்தி குறியீடு, அதாவது IIP growth போன மாசம் 7.8% இருந்துச்சு. ஆனா ஜனவரி 2026ல அது 4.8%ஆ குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி டேட்டாவை பார்க்கும்போது எதுல இருந்து எதுக்கு குறைஞ்சிருக்குன்னு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். வெறும் நம்பர்ஸை மட்டும் பார்த்தா பத்தாது, அதுக்கு என்ன காரணமும் தெரியணும் இல்லையா? இந்த வளர்ச்சி குறைவுக்கு முக்கிய காரணம் உற்பத்தி மற்றும் சுரங்கத்துறைகள்ல ஏற்பட்ட சரிவுதான். மெயின்ஸ் எக்ஸாம்ல இந்த மாதிரி அனலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ரொம்ப உதவும். சரி, இப்போ நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன கேள்வி பதில் மூலமா ரிவைஸ் பண்ணிடலாமா? ரெடி ஆயிருங்க. உங்களுக்கான முதல் கேள்வி, லட்சத்தீவுல கடல் தண்ணிய குடிதண்ணியா மாத்துற ப்ராஜெக்டை செயல்படுத்துற அமைப்பு எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கரெக்ட். பதில் NIOT, தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனம். உங்க பதில் சரியா இருந்தா சூப்பர். ஓகே, அடுத்த கேள்வி,
நம்மளோட பெருமையான திருமங்கை ஆழ்வார் சிலை எந்த வெளிநாட்டு மியூசியத்திலிருந்து மீட்கப்பட்டது? பதில் இங்கிலாந்துல இருக்கிற ஆஷ்மோலியன் மியூசியம். இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், மறக்காதீங்க. சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்ல எது உங்க எக்ஸாம்ல கண்டிப்பா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கரண்ட் அஃபேர்ஸை உங்க ஸ்டடி பிளான்ல எப்படி யூஸ் பண்ண போறீங்கன்னு யோசிங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம்.